இனியொரு விதி செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், ஒன்று கூடி நின்று வீர சிந்து பாடுவோம். உடுமலை இலக்கிய களத்தின் 20வது அமர்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கு முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் தலைமையேற்றிருக்கிற தோழர் அருண் சர்மா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற தோழர் தாமு அவர்களே, தோழர் பவித்ரா அவர்களே, தோழர் சிறுகதையை வாசித்து முடித்த கதை சொல்லி அவர்களே, மற்றும் இங்கே இந்த நிகழ்வில் உடுமலை இலக்கிய களத்தினுடைய தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற உடுமலையில் ஒரு கொஞ்சம் பேரையாவது ஆய்வறிஞர்களாக விமர்சகர்களாக மாற்றியே தீர்வது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய ஆசிரியர் தோழர் செல்லத்துறை சார் அவர்களே, இங்கே நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு கவிஞர் தாமோ அவர்கள் எழுதியிருக்கிற பகலை தொடாத வெளிச்சம் என்கின்ற இந்த நூலை, இந்த கவிதை நூலை உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களே, பகலை தொடாத வெளிச்சம் ஒரு தலைப்பு. இது வெளிச்சம், இன்று பகல் பொழுது. இந்த பகல் பொழுது வெளிச்சம் கும்முன்னு இருக்குது. எல்லா பக்கமும் ஃப்ரீயாக உட்காந்துருக்குறோம், எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு இனிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. பகலில் வெளிச்சம் இருக்குது. பகலை தொடாத வெளிச்சம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். மூட்டம் போட்டிருக்கும், இருட்டாக இருக்கும். இந்த தலைப்பு பார்க்கின்ற பொழுது ஒரு அழகியல் கலந்த, முரண்பாடு கலந்த, அழகியல் கலந்த ஒரு கவிதை தலைப்பு, பகலை தொடாத வெளிச்சம். உடனே ஒரு ஆப்போசிட் தோணும். இருளை தொடாத இருட்டு, இரவை தொடாத இருட்டில் இப்படிலாம் நினச்சி பார்க்க தூண்டக்கூடிய ஒரு தலைப்பு. ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கிற முதல்ல படைப்பாளிக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். இது கவிதை புத்தகம். கவிதைன்னா என்ன அப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் நிறைய ஏராளமான வரையறுக்கள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நினைத்ததெல்லாம் கவிதையாக முடியாது. அதே நேரத்தில் எதுகை மோனையோடு மிகச் சிறப்பாக இலக்கணங்களில் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் கவிதையாக முடியாது. எது கவிதை? சிறப்பான ஒரு இலக்கண கட்டுக்கோப்பட்டு இருப்பது கவிதையா, அல்லது எது வேணால் எழுதிட்டு போகிறதா கவிதையா? அந்த கவிதைன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கணும் இல்லையா? எந்த ஒரு சிறுகதைக்கும் சரி, நாவலுக்கும் சரி, அதே மாதிரி கவிதைக்கும் ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன வரைகிறது எப்படின்னாக்க, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, முன்னுரையில் கவிகோவை தமிழ் சொன்ன மாதிரி, அதில் வால்ட் விட்மன் சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப நமக்கு அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரையறை. கவிதை என்பது கவிதை தான், அவ்வளோதாங்க. கவிதை என்பது கவிதை. இதுக்கு மேலே நம்ம நிறையா யோசிக்க வேண்டியதில்லை. கவிஞர் தணிகை செல்வன் கவித்துவம் கூடிய உணர்ச்சி பெருக்கால் அனைத்தும் மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இயங்கக்கூடிய அப்படி நிறையா ஒரு கவிஞருக்கு ஒரு வரையறை வச்சுருப்பார். அப்படிப்பட்ட வரையறை தேவையில்லை. மக்களோடு பேசக்கூடிய, கவித்துவமாக பேசக்கூடிய, ஏதோ ஒரு வகையில் உணர்த்தக்கூடிய ஒன்று கவிதை. அந்த வகையில் இது கவிதை புத்தகமாக இந்த காட்சியளிக்கிறது. இந்த புத்தகத்துக்கு முன்னுரையாக கவியோவிய தமிழனும் கவிவாணன் 2 பேர் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மற்றும் மாநிலக்குழு உறுப்பினர்கள் தாமிய காஸ்தாவில் கொடுத்துருக்காங்க. கருவில் சுமந்த அன்னைக்கும் தோளில் சுமந்த தந்தைக்குமாக இந்த நூலை காணிக்கையாக்கியிருக்கார் கவிஞர். மிக ஒரு உணர்ச்சி பெருக்கோடு துவங்கக்கூடிய கவிதையில் துவங்கி ஒரு முத்தாய்ப்பா கவிதையில் தன் வாழ்க்கைக்கு தடம் போட்டு கொடுத்த அப்பாவுக்கு வணக்கம் சொல்லுகின்ற விதமாக ஒரு கவிதையை முடித்திருக்கிறார். அம்மாவில் தொடங்கி அப்பாவில் முடித்திருக்கிறார். இந்த கவிதை புத்தகத்தில் மிக சிறப்பான வடிவமைப்பு. முதலில் கவிதை நூலுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த கவிதையின் வடிவமைப்பை சொல்லியாக வேண்டும். மிக சிறப்பான வடிவமைப்பு. என்னுடைய அட்டைப்படமாகட்டும், உள்ள நூல் இடைவெளியாகட்டும், நம்முடைய தோழர்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. எதுக்குங்க இவ்வளோ கேப் விட்டு வச்சுருக்கீங்க அப்படி பேசுவாங்க. அதெல்லாம் இதுதான் அழகு, இந்த நூலுக்கு அழகு இதுதான். இப்படிப்பட்ட ஒரு அழகியலோடு கூடிய நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அழகியல் கூடிய இந்த கவிதை. ஆனால் கவிதை முழுக்க ஒரு 90% ஒரு புரட்சிகரமான எண்ணங்களை தாங்கிய மக்களுடைய ஆவேச வெளிப்பாட்டுகளை அப்படியே அப்பட்டமாக குட்டக்கூடிய
கவிதைகளின் தொகுப்பாக இது வந்திருக்கிறது. தோழர்களே, இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். நம்முடைய முன்னாள் உடுமலை தாமிய காசுடைய முன்னாள் பொறுப்பாளர்களாக இருந்த தோழர் சிவசித்த ராமசாமி ஒரு முறை உடுமலை புத்தக திருவிழாவில் அன்றைய உடுமலை நகரமன்ற கமிஷனர் வந்திருக்கும் பொழுது அவரை அறிமுகப்படுத்த வைக்கிறோம். இவர் தான் சிவசித்த ராமசாமி அப்படி சொல்கிறோம். இன்னும் அவர் வணக்கம்ங்க, எல்லா பக்கமும் அந்த நோட்டீஸ் போட்டு டோர் பை டோர் கொடுத்துட்ருப்பாருங்க, நார் முழுக்க சுற்றிட்டு இருப்பாருங்க சொல்கிறோம். அப்படிங்களா? வெரி குட் வெரி குட், சந்தோஷங்க. நீங்கள் என்ன கவிஞரா எழுத்தாளரா அப்படி கேட்குறாரு. இன்னும் அவர் மேலே பார்க்குறாரு. சிவசித்த ராமசாமி பெரியவர், தாடி வச்சுட்டு கும்பிட்டுருப்ப தோழர்களுக்கு தெரியும். அவர் பார்த்தோன்னே அவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கல, அந்த பதிலும் அவர் எதிர்பார்க்காத பதில். கவிஞரா எழுத்தாளரா நீங்கள் என்ன அப்படி? நான் போராளி. என்னுடைய வாதத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அதை கவிதையாகவும் சொல்லுவேன், சிறுகதையாகவும் சொல்லுவேன், தொண்டறிக்கையாகவும் கொடுவேன், கோஷமாகவும் போடுவேன். என்ன நினைக்கிறேனோ அப்போ எனக்கு எப்படி தோணுதோ அப்படி வெளிப்படுத்துவேன். இந்த வரையறை என்பது தான் ஒவ்வொரு முற்போக்காளருக்கும் தேவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாகவே நாம் அறியக்கூடிய சாமானிய தோள்களிலிருந்து வந்த வார்த்தை நமக்கு வேதவாக்காக வந்துவிடும். அப்படி அன்றைக்கு அவர் வெளிப்பட்ட அந்த வார்த்தை என்பது அதுதான் நமக்கு தேவை. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை வார்த்தை சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு எப்படி எது வாகனமோ அதை ஏறிக்கணும் அப்படிங்கிறது. அந்த வகையிலே இந்த கவிவாகனம் ஏறி வந்திருக்கிற இந்த நூல் மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்ட தோழர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த பொருள் அது, கருத்து அது. முதல் கவிதையாக பொதுவாக இந்த கவிதை என்பது மக்கள் ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணத்துக்காகவும் எதேச்சாரிகள் எதிர்ப்பாகவும் ஏராளமான பொருளை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய கவிதை நூல் இது. ஒரு முத்தாய்ப்பான ஒரு சில கவிதைகளை மட்டும் உங்களுக்கு எடுத்து தரலாம் என்று நினைக்கிறோம். பொதுவாக கவிதை நூல் என்பது படிக்கிறவனுக்கு கவியரங்கம் கேட்பது ஒரு வகையான இன்பம், கவிதை நூல்களை படிப்பது ஒரு வகையான மௌனமாக வாசித்து கொண்டு போவது, மௌனமாக வாசித்து கொண்டு போய் இன்பத்தை அனுபவித்து கொண்டு போவது மட்டுமல்ல கவிதை. ஏதாவது மனசில் ஏற்படுத்தணும் இல்லையா, சலனம், ஏதாவது சின்ன அசைவை ஏற்படுத்தணும். அதுதான் அது படைப்பினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு முதல் கவிதையாக, தனது வீட்டை சுற்றி 10 கோயில்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் புறக்கணித்து பேரனின் புரிபடாத அழுகையை நிறுத்த இரும்பக்கடை சந்தியில் இருக்கும் ராவுத்தரிடம் தூக்கி செல்கிறாள் மஞ்சள் புடவையோடு மாரியம்மாள். இது ஒரு பெரிய கவிதையுடைய பெரிய கவிதையில் வரக்கூடிய சின்ன வார்த்தை. அதிலேயே கோட்டை மாரியம்மன் மாசி திருவிழாவில் கூட்டத்தில் பாதி பேர் கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும். சில்லறை கொடுத்தால் ஆசீர்வதிக்கும் பீட்டரையும் பிலாலையும் லக்ஷ்மியானை. இந்த கவிதை என்பது இது சொல்லி முடிச்சு லாஸ்ட்டில் கொண்டு அப்படியே வர, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்பாளி மக்கள் எல்லாம், அவர்களுக்கு மதமாச்சரியம் என்பது தேவையில்லை என்பது கொண்டு போயிட்டு இருக்கார். இது கவித்துவமோடு முடியக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த நூல் முழுக்க விரவி கிடக்கிறது என்று நினைக்கின்றேன். கோயில் குடமுழுக்கு முதல் கருமாதி வரை பிச்சை போடுபவன் குனிந்து நின்றும் பிச்சை பெறுபவன் நிமிர்ந்து நின்றும் ஆசி பெற வைப்பது சனாதன முதலாளித்துவ சனாதனம். ஆலயங்களில் அன்னதானத்தை ஆதரிப்பதும் பள்ளி குழந்தைகளுக்கு 2 நேரம் உணவளிப்பதை இழிவு செய்வதும் சனாதன வன்மம் என்று சனாதனத்தை போட்டு சகட்டு மணிக்கு அடிக்கிறார். இந்த கதையில் மட்டும் கிடையாது, அங்கங்கே பார்க்குறப்பெல்லாம் சனாதனத்தின் மீது ஒரு வீழ்ச்சியை செய்து தோழ செல்கிறார். இந்த ஆலயங்களில் அன்னதானத்தை ஆதரிப்பதும் பள்ளி குழந்தைகளுக்கு 2 நேரம் உணவளிப்பதை இழிவு செய்வதும் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். தினமலர் பத்திரிகை என்பது அந்த முதலமைச்சர் அன்றைக்கு அறிவிக்கிறார், இன்று முதல் காலை முதல் அனைத்து பள்ளிகளிலும் காலையும் மக்களுக்கு காலை நேர உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பை தினமலர் பத்திரிகை போடுற பெரிய இடத்துல அறிவிப்பு செய்திருக்கிறது. அரசு பள்ளியினுடைய கழிவறைகள் கக்கூஸ் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. அப்போ 2 சாப்பாடு சாப்பிட்டு கக்கூஸ் நிரம்பி வழிதான். எவ்வளவு பெரிய வன்மம் வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த வன்மத்தை சொல்லாமல் சொல்லி காண்பிக்கிறார் இந்த கவிதையில்.
அது மட்டுமல்ல, இப்படி போக போக நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலும் விநாயகர் சதுர்த்தி விழா என்று வந்துவிட்டாலே நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ அந்த கவிஞர் பார்க்குறாரு, அரச மரத்தின் அடியில் அமைதியாக அமர்ந்திருக்கும் இந்த அப்பாவி பிள்ளையாரா ஆண்டிற்கு ஒரு வாரம் இவ்வளவு அமர்க்களம் செய்கிறார். பார்க்கும்போது பிள்ளையார் அமர்க்களம் செய்ய போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதை நமக்கு ஒரு பிள்ளையாரை பயன்படுத்தி கொண்டு இந்த பயல்கள் செய்கிற அமர்க்களம் இருக்கிறதே தாங்க முடியவில்லை. அது ஒரு ஒரு ஏரோப்ளேனில் போகிறாங்க. சின்ன கதை இந்த சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏரோப்ளேனில் போகிறாங்க. ஏரோப்ளேனில் போய்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமியன், ஒரு இந்து 3 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. அதை கீழே ஒரு கடலில் கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அது உள்ளே போயிட்டு கடை சிக்கிக்கிறாங்க. ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க. தீவில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இஸ்லாம் வந்து ஒரு இஸ்லாமியர் வேண்டுதல் பண்ணுறார், எல்லாம் உள்ள இறைவா என்னை காப்பாற்றுவாயாக, என்னை அருள் புரியவாக, இந்த இடத்துலேருந்து என்னை அப்புறப்படுத்தி என்னை உயிர்பாட வைப்பாயாக. உடனே அல்லாஹ் வந்து டக்குன்னு தோன்றி அவர் வந்து காப்பாற்றிடுறாரு. அதே மாதிரி கிறிஸ்தவனும் பரமமண்டலத்திற்கு பரமபிதாவை எல்லாம் உள்ள இறைவனை என்னை காப்பாற்றுவாகன்னு சொல்கிறாரு. இயேசுநாதர் வந்து காப்பாற்றிடுறாரு. இவர் இந்து டக்குன்னு அப்போ தான் ஞாபகம் வருது நம்மளுக்கு. அவர் டக்குன்னு அப்போ தான் விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்கார். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்குது. அவருக்கு ஆண்டவா விநாயகா வந்து காப்பாற்றப்பா, உன்னுடைய பக்தன் எதுக்கிறேன் மாட்டிக்கிட்டு இருக்கேன் கூப்பிட்றாரு. விநாயகர் கரெக்டாக வந்து தோன்ற மாதிரி டக்கு காப்பாற்ற வராமல் ஆட்டம் போடுறார். ஹாய் ஹாய் ஆட்டம் போட்டிருக்கார். என்ன ஆண்டவா காப்பாற்று என்ன அப்படின்னு சும்மாரா டனக்கணக்கான்னு ஆடுறாரு. நீ கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு ஆட்டம் போடுறார். விநாயகா என்ன உனக்கு நியாயமாக இருக்குதா? கிறிஸ்துவ காப்பாற்றிட்டாங்க, அல்லாஹ் காப்பாற்றிட்டாங்க, நீ என்னை காப்பாற்றிக்க மாட்டேங்கிறியே. டே முந்தா நாள் தான் என்னை போட்டால் கடலை போட்டு குத்துன்னு காகடிச்ச, இன்றைக்கி என்னை வந்து ஒத்தடம் கொடுக்குற போது இருக்கிறது நிறைய சொல்கிறார். அந்த வார்த்தைகள், அந்த வேலைப்பாடுகளை எதை நோக்கி, எதற்காக? ஏராளம் வேலை செய்கிறார் தோழர். இந்த கவிதை புத்தகம் எழுது மட்டும் இல்லை, பொது வேலை செய்கிறாரு, பொதுமக்களுக்கு உதவி செய்கிறாரு, போராட்டங்களில் பங்கேற்கிறாரு, முக்கியமான விஷயங்களால் நாடு முழுக்க பறந்து போய்கிட்டு இருக்காரு. எதற்காகனா இதுக்காக தான் இந்த கவிதை உண்டு. இந்த கவிதை தான் நான் நினைக்கிறோம் இந்த புத்தகத்தினுடைய ஆணிவேர் தோணுது நமக்கு. என்னதான் ஊதி ஊதி பற்ற வைத்தாலும் புகை நெருப்பாக பற்றுவதே இல்லை, ஈர விறகாய் வர்க்க கோபம். அவர் சோகம் பாருங்க. அவருக்கு என்னதான் ஊதி ஊதி பற்ற வச்சாலும் புகை நெருப்பாக பற்றுவதே இல்லை, ஈர விறகாய் வர்க்க கோபம். பகுத்தறிவு வெயிலில் கொஞ்சம் உலர்த்தித்தான் பார்ப்போம் என முயன்றாலும் சாமி சாதி என அடையாள அடைமொழி நனைத்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க சாதி சாமிங்கிற அடைமொழி, அடைமலை நினைத்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைப்பாடு இதுதான். இது ஒரே வரியில் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. என்னதான் ஊதி ஊதி பற்ற வைத்தாலும் புகை நெருப்பாக பற்றுவதே இல்லை, ஈர விறகாய் வர்க்க கோபம். நீ வர்க்கமாக திரள்றா, வர்க்கமாக வாடா, உனக்கு வர்க்கம் இருக்கிறது, நீ உழைக்கும் வர்க்கம். உனக்கு எவ்வளோதான் நீ பேசி பாருங்க, கவிதை எழுதி பாருங்க, பொண்ணு பேசி பாருங்க, அவனுக்கு பத்தவே மாட்டேங்குது. வர்க்கு அந்த அறிவு நான் உழைப்பாளி வர்க்கம் என்ற அணிதிரட்டல் பண்ண முடியலன்னு ரொம்ப ரொம்ப ஆசுவாசப்படுறார், சங்கடப்படுறார். உண்மை. அந்த மனசனுடைய உழைத்து கலைத்தினுடைய நினைப்பது கோபம். அது என்ன பண்ண முடியலையே. சரி பரவாயில்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுங்கிறாங்களே, சுயமரியாதைங்கிறாங்களே, அதில் கொஞ்சம் காய போடலான்னு போனாக்க அங்கே சாமி சாதின்னு குதிச்சுட்டு இருக்கிற ஜெங்கு குதிக்குதுங்க. அதில் வந்து நினைஞ்சு போயிருந்து ஈரவருக்கும் நினைஞ்சு போயிருங்கிறார். அதுதான் உண்மை தோழர்களே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உழைக்கும் வர்க்கம் என்பது திரட்டல் என்பது மிக மிக சிரமமான காரியமாக இருக்கிறது. அதற்கு காயப்படுவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற இந்த பகுத்தறிவு சுயமரியாதை சமாச்சாரங்கள் எல்லாம் சாதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களிடமிருந்து மீட்டு உழைப்பாளி மக்களை அணிதிரட்டுவது என்பது மிகப்பெரிய சவால் தான். அந்த சவாலை தோழர் போன்ற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக அணிதிரட்டல் செய்வார்கள். அனைத்தையும் மீறி கண்டிப்பாக இந்த உழைப்பாளி வர்க்கம் திரண்டு எழும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கவிதை புத்தகத்தை முடித்திருக்கிறார். பொதுவாக நாம் சொல்ல வேண்டியது, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. இது வந்து சினிமா பாட்டு. ஆனால் நாம் என்ன, நம்மளுடைய முற்போக்கு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நாம் என்ன இருக்கணும், மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாற்ற வைக்கணும் தேற்ற வைக்கணும் தான் நம்ம கடமை அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவுபடுத்திட்டோம்னாக்க இப்படிப்பட்ட வெளிச்சத்திலே, இப்படிப்பட்ட தடத்திலே புதிய வெளிச்சங்கள் கிடைக்கும். இந்த கவிதை நூல் என்பது ஒரு அற்புதமான நமக்கு தமிழுக்கு கிடைத்திருக்கிற
கவிஞர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கை புத்தகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். மிக அற்புதமான நூலை அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று இந்த சொல்லிக்கொண்டு இந்த அறிமுகத்துக்கு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் பிறர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி நண்பர்களே.